அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் நானி. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கிரீன்லாந்து தொடர்பாக பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மாறி மாறி குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார். குழப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது தன்னுடைய நட்பு நாடுகளோடும் கூட அவர் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கிரீன்லாண்டில் 57,000 மக்கள் மட்டுமே அந்த வாழுகின்ற அந்த நாட்டு பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும், தங்களுக்கு தேவை என்று வெளிப்படையாகவே அவர் கூறி இப்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களுடைய கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். எல்லோருமே வெளிப்படையாக தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்ததன் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த நாடுகளுக்கு உடனடியாக வரியை கூட்டப் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். என்ன நிலைமை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். வரியை அவர் விதித்து விட்டார். அதாவது இந்த 8 நாடுகள், அதாவது பிரித்தானியா, நெதர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன், நோர்வே, டென்மார்க், பின்லாந்து, இந்த நாடுகள் தான் அதற்கு தாங்கள் எதிர்ப்பதாக கூறினார்கள். அதுக்கு எதிர்ப்பதாக கூறிவிட்டு ஒரு சொலிடாரிட்டி என்று சொல்றது, அவர்களுடன் இராணுவத்தை அனுப்புகிறோம் என்று சொல்லி அனுப்பினார்கள் ஒரு படைப்பிரிவை. நீங்கள் அந்த எண்ணிக்கையை பார்த்தால் அதிர்ந்து விடுவீர்கள். பிரித்தானியா ஒருவரை அனுப்பியது, ஜெர்மனி 13 பேரை அனுப்பியது. இவர்கள்லாம் ட்ரம்புடன் போரிட போறவர்கள் ஒருவர், மற்றது டென்மார்க் 3 பேர். இப்படி எல்லாரும் ஒரு சம்பிரதாய பூர்வத்துக்கு அனுப்பினார்களே தவிர யாரும் இதில் மோதப் போவதில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த கட்சும் அவர்களிடம் இல்லை, அதை அவர்கள் இழந்து விட்டார்கள். என்ற அமெரிக்காவின் பாதுகாப்பு குடையின் கீழ் இருந்தவர்கள் அந்த குடையை எதிர்த்து போரிட முடியாது. அப்ப இவர்கள் இயலுமானவர். ஆனால் ட்ரம்ப் என்ன செய்தார் என்று சொன்னால், இவர்கள் எல்லோருக்கும் ஒரு செக் வைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஏற்கனவே 15% டாக்ஸ் இருக்கு உங்களுக்கு, இதையும் போடுகிறேன், இன்னும் ஒரு 10%. இப்ப இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு இடையில் நீங்கள் எல்லாரும் பேக் பண்ணிடும். இல்லை என்று சொன்னால் 10% பிப்ரவரி 1ஆம் தேதி, பேருந்து 25% ஜூனுக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் $580 பில்லியன் போன 2024ஆம் ஆண்டு. இப்ப யூகேக்கு ஒரு 10% வரி ஏறினால் யூகே $7.6 பில்லியன் இழக்கும் ஒவ்வொரு காலம் அந்த ஏற்றுமதியில. இப்ப இவர்களால் தாங்க முடியாததை, அப்ப ஏதாவது ஒரு வழி செல்ல வேண்டும். ஆனால் எல்லோரும் இப்போது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். பிரித்தானியா பிரதமர் திங்கட்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தின் போது இங்க நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார், இது ஏற்றுக்கொள்ள முடியாதது, கூட்டணி நாடுகளை தண்டிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொல்லி. அதே போல டென்மார்க்கை அதே போல அவருடைய கூறுகிறார், இது டென்மார்க் மக்களின் முடிவாக இருக்க வேண்டும் என்று. அதே போல மேக்ரோன் கூறியிருக்கின்றார், இது UN சார்ட்டரை மீறுவதாகவும் இன்டர்நேஷனல் லோ என்று சொல்லி. இந்த இன்டர்நேஷனல் லோ UN சார்ட்டர் எல்லாம் வெனிசுலாவிலும் இருக்கும் போது இவர்கள் எங்கிருந்தார்கள் என்று தெரியவில்லை, காசாவில் இருக்கும் போது எங்கிருந்தார்கள் என்று தெரியவில்லை. இப்ப கத்தி தங்கட தலைக்கு இறங்கும் போதுதான் என்னென்று சொன்னால், சண்டையோ என்னவோ அடுத்த வீட்டில் நடக்கும் போது ஒரு சந்தோஷம், அதே சண்டை தண்டை வீட்டுக்குள்ள வரும்போதுதான் பிரச்சனை. அதே ஒரு நிலைமையாகத்தான் இப்போது ட்ரம்ப் அதை இங்காலி பக்கம் திருப்பி இருக்கிறார். ஆனால் ட்ரம்ப் இன்றைக்கு ஆதரவாக தெரிவிக்கிறாரோ அல்லது எதிர்ப்பாக தெரிவிக்கிறாரோ தெரியாது. பூட்டினை உங்களுக்கு தெரியும், பூட்டின் ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கும். ட்ரம்பின் எலெக்ஷன் அன்று ஒன்றை சொன்னார், உங்களுக்கு நாங்கள் இதுல கதைச்சிருந்தோம், ட்ரம்பா அல்லது கமலா ஹாரிஸா உங்களுக்கு விருப்பம் என்று சொன்ன போது அவர் ஒன்றை கூறியிருந்தார், கமலா ஹாரிஸின் சிரிப்பு தனக்கு பிடிக்கும் என்று. அதோட முடிஞ்சது, அதோட ட்ரம்ப் வந்துட்டார். இப்ப சொல்லியிருக்கிறார் என்னென்றால், 1860ஆம் ஆண்டுல இருந்து அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து தேவையாகத்தான் இருந்தது. 1868ஆம் ஆண்டு அவர்கள் அலாஸ்காவை வாங்கினார்கள். அப்ப அவர் ஒன்றை திருத்தி சொல்கிறார், அலாஸ்காவை வாங்கினார்கள், நாங்கள் கொடுத்தோம், இதுவும் வாங்க போகிறார்கள் என்பதை அவர் மறைமுகமாக இப்ப அவர் நினைக்கிற எரியிற எண்ணெய்க்க. ஏன்னா அவருக்கு ஐரோப்பா சிக்கல்ல மாட்டினா அவருக்கு சந்தோஷம் தானே. இப்ப எரியிற நெருப்பில ஒரு கலன் பெட்ரோலை ஊத்தி இருக்கிறார். அப்ப இப்ப சொல்லிட்டாருன்னா அலாஸ்காவை 1868 வாங்கினவங்க. அப்ப இப்ப கிரீன்லாண்டை வாங்குறதுக்கு என்ன ஒரு நிலைமை. இப்போ இந்த வரி அறிவிப்பை ட்ரம்ப் கூறின பிற்பாடு
ஜெர்மனி 13 இராணுவத்தினரை அங்கே அனுப்பியிருந்தது. இப்ப அவர்கள் திரும்பி போட்டார்கள் ஜெர்மனிக்கு. சொன்னார்கள் தங்கள் பயிற்சி முடிஞ்சது, தாங்கள் போகிறோம் என்று சொல்லி. அவ்வளவும் தான், அதுக்கு அங்கால ஒன்றும் பண்ண முடியாது என்று சொன்ன. இப்ப ஏவிபின் ஜெர்மனின் ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி ஒன்று இருக்கிறது. அவர்கள் இப்போது ஒன்றை கூறுகிறார்கள், தாங்கள் அணுக்குண்டு தேவை, தாங்களுக்கு அணுக்குண்டு செய்ய வேண்டும் என்று. இப்பதான் அவர்களுக்கு விளங்குகிறது ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பில் இருந்திருக்க வேண்டும் என்றதை விளங்குகிறது. அப்ப ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி மையத்தின் தலைவர் குரோசி கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், ஜெர்மனி இருக்கிற வளத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு அவர்களால் அணுக்குண்டு செய்ய முடியும் என்று அவரும் அதை கூறியிருக்கின்றார். ஆனால் இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் வெள்ளை மாளிகையோட கூறியிருக்கின்றது, கிரீன்லாந்து எங்களுக்கு தேவை, ஏனென்று சொன்னால் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அது மிக முக்கியமானது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த யார் எதிர்த்தாலும் அவர்கள் மீதான கடுமையான நடவடிக்கை என்றதான் இந்த வரியை இப்போது போட்டிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், டிகிங் இஸ் ஓன் கிரேவ் என்று சொல்வார்கள். தன்னுடைய சாவுக்குழியை அவரே கிண்டுவது போல் இருக்கின்ற என்று சிந்திக்க தோன்றுகிறது. காரணம் என்னவென்றால், ஒரு நாட்டுக்குள் போய் கடத்தி கொண்டு வந்தார்கள், காடியர்கள் போல் கடத்தி கொண்டு வந்தார்கள். அது கிட்னாப். நீங்கள் எப்படி நீங்கள் சொற்பதத்தை மாற்றினாலும் அது கிட்னாப். இப்போ வரிகளை கூட்டும் பொழுது அது அமெரிக்க மக்களுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இப்போ பாருங்கள், சீனாவை எடுங்கள். சீனா மீது இவர்கள் எல்லோருமாக, இந்த மேற்கத்திய நாடுகள் எல்லோருமாக பெரிய அழுத்தத்தை பிரயோகித்தார்கள். மனித உரிமைகள் மீறப்படுகிறது, அவர்களுடன் நாங்கள் எங்களுடைய ஒப்பந்தங்களை நிறுத்த வேண்டும், அடியடா புடியடா என்றார்கள். மாக்காணி அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார், பொருளாதார ஒப்பந்தத்துக்கு அங்கே சென்றிருக்கின்றார். கியர்ஸ்டாமர் அவர்கள் வெகு விரைவில் அங்கே செல்ல இருக்கின்றார், பொருளாதார ஒப்பந்தங்களை செய்ய இருக்கிறார் என்று செய்திகள் கூறுகிறது. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஏமாற்றி வெருட்டி வரியை கூட்டுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று சொல்லுவது, மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய உறவை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறார்கள். இதனால் அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்த போகுது என்று ஓரளவுக்கு அந்த லாஜிக் சொல்லுகிறது. இதில் ஏதாவது தவறு இருக்கின்றதா? அப்படித்தான் பார்க்கப்படுகிறதா? அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. உண்மையில் என்னென்று சொன்னால், ட்ரம்பை பொறுத்தவரையில் அமெரிக்கா ஏற்கனவே வீழ்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டது. கிட்டத்தட்ட $38 டிரில்லியன். முன்னைய போல இனிமேல் நாடுகளை விரட்டி நீங்கள் பொருட்களை தாருங்கள், நாங்கள் பணத்தை அச்சடிச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே ஏனைய நாடுகள் தங்கள் நாணயங்களில் வர்த்தகத்தை ஆரம்பித்து விட்டார்கள். பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 75% வர்த்தகம் அவர்களின் சொந்த நாணயங்கள் தான் நடைபெறுகின்றது. இந்த வருடம் இந்தியா பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை ஏற்பதால் இந்தியா டிஜிட்டல் கரன்சியில் பிரிக்ஸ் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. $38 டிரில்லியன் ட்ரம்ப் கிட்டத்தட்ட $1.2 டிரில்லியன் வட்டி கட்டி கொண்டிருக்கின்றார். வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டி பணக்காரனா உலகத்தில் இருக்கிறது. இதுலதான் நீங்கள் பார்க்கலாம். இப்ப நாங்கள் யோசிக்கிறது பணக்காரர் என்றால் அவர்களிடம் பெருமளவான காசு இருக்கும் என்று. இல்லை, வட்டிக்கு வாங்கி நீங்கள் வட்டியை கட்டினாலும் பணக்காரராக உலகில் இருக்கலாம் என்றதுக்கு அமெரிக்கா தான் ஒரு உதாரணமாக இருக்கின்றது. ஆனால் இப்போது அதற்குரிய வளங்கள் இல்லை. அதுதான் அந்த பெரிய ஒரு சிக்கல். அப்ப என்ன ஆய்வாளர்கள் சொல்லுகிறார் என்றால், ஏற்கனவே வீழ்ச்சி அடைகின்ற அமெரிக்காவை ட்ரம்ப் இன்னும் அக்சிலரேட் பண்ணுகிறார். இவற்றை நடவடிக்கைகள் அது இன்னும் பாதாளத்துக்குள் போக வேண்டிய நிலையாக இருக்கின்றது. இப்ப கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி சீனாவுக்கு சென்று விட்டார். என்னென்று சொன்னால், இப்ப ட்ரம்ப் வெனிசுலாவில் எரிபொருள், இப்ப வெனிசுலா எண்ணெயும் கனடா எண்ணெயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, அது ஹைபிஸ்கஸ் சொல்றது ஹெவி ஆயில். அப்ப இனி வெனிசுலாவில இருந்து அவர் வாங்கினா கனடாவில இருந்து சில விலை குறைக்கலாம். அப்ப கனடா வெனிசுலாவில இருந்து சீனா வெளியேறினால் சீனாவுக்குரிய எரிபொருட்களை கனடா அந்த சந்தையை கைப்பற்ற போகிறது. அப்ப அவர் அங்கு போய் சொல்லி இருக்கிறார், எண்ணெயை தருகிறோம். சீனாவின் BYD அதுக்கு கிட்டத்தட்ட 100% வரி குறைப்பை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50,000 கார்களை உடனடியாகவே கனடாவுக்கு இறக்குமதி செய்வதற்கு. அதே போல கனடிய உற்பத்தி பொருட்களுக்கு 84% வரியிலிருந்து சீனா 14% குறைச்சிருக்கின்றது. அப்ப 2 தரப்பும். அப்ப அவர்கள் நேரடியாகவே சென்று விட்டார். என்று சொன்னால் இதுக்கு மேல் அங்காலே சரிப்பட்டு வராது என்ற ஒரு நிலை. அப்படி பல நாடுகள் இப்போது ஒன்றே ஒன்று ஐரோப்பிய ஒன்றியம், அதையும் ஹங்கேரி ஒன்றை சொல்கிறது. இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் தானாகவே ரஷ்யாவுடன் பேச முடியாமல் தனக்குத்தானே ஒரு பொட்டி போட்டு மூடிக்கொண்டிருக்கிறது என்று. ஆனால் இதிலிருந்து வெளிவர வேண்டும், புட்டினிடம் போய் கலைக்க வேண்டும், சீனாவுடனே நீங்கள் கலைக்க வேண்டும் என்றால் இந்த நிலைமையிலிருந்து நீங்கள் மீள மாட்டீர்கள் என்ற ஒரு நிலையாகத்தான்
வந்திருக்கிறது. என்றால் இப்போது கிரீன்லாந்தின் பிரச்சனையும் அது அடுத்தது. இப்ப கிரீன்லாந்தின் பிரச்சனை உண்மையில் அது மேற்கொண்டு போகுமாக இருந்தால் அதிலிருந்து ட்ரம்ப் பின்வாங்க போவதில்லை. அப்ப மேற்கொண்டு போகுமாக இருந்தால் நேட்டோவின் உடைவாக இருக்கும், அல்லது நேட்டோவை இனிமேல் உலக நாடுகள் ஒரு பரிகாசமாகத்தான் பார்க்கும் என்றுதான் அவர்கள் யோசிக்கிறார்கள். நீங்கள் கூறுவதை பார்த்தால் பொருளாதாரத்தின் ஆதிக்கத்தை இப்பொழுது இந்த உலக பரப்பு சமப்படுத்துவது போல் தெரிகின்றது. ஒருவர் மட்டும் ஆதிக்கம் செலுத்தாமல் பாருங்கள், இந்தியாவுடைய நிலைமையை பாருங்கள், சீனாவுடைய நிலைமை பாருங்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிலைமையில பாருங்கள். இனி சமீபத்தில் சவுத் அமெரிக்க நாடுகள் கூட ஒப்பந்தங்கள் செய்திருந்தார்கள் பாருங்கள். அப்ப இவர் தூண்டிவிட்டதால் பல விடயங்கள் இதிலிருந்து தனித்தனியாக வெளியே வந்து தங்களுடைய தனி பாதையை கண்டுபிடிப்பது போல் தெரிகின்றது. இந்த கிரீன்லாந்து தொடர்பாக கூறும்பொழுது நாங்கள் அதை முடிவுக்கு கொண்டு வருவோம். இதற்கு முன்னர் இப்படி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டதா? இப்போ நீங்கள் அலாஸ்கா வாங்கியது தொடர்பாக கூறும்பொழுது கிரீன்லாண்டை இதற்கு முதலும் வாங்குவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டதா? அதாவது 2வது உலக போரின் போது அவர்கள் கூறுகிறார்கள் தாங்கள் தான் அதை காப்பாற்றினது என்றும், இருந்தாலும் இந்த துலே பகுதியில் வந்து அமெரிக்காவுடைய ஏர் பேஸை நிறுவினதோட அந்த பாதுகாப்பை வைத்திருந்தார்கள். அதை பேர்ந்து இப்போது விண்வெளி ஆராய்ச்சி மையமாகவும் மாற்றியிருக்கிறார்கள். அப்ப முதலில் அவர்களுக்கு அது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இருந்தாலும் அவர்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது வந்து இந்த அமெரிக்காவின் திரைசேரி செயலாளர் பெசன் ஒன்றை கூறுகிறார் என்று சொன்னால், ஐரோப்பிய ஒன்றியம் வீக்காக இருக்கின்றது, அவர்களால் கிரீன்லாந்தை பாதுகாக்க முடியாது என்று கூறுகிறார். ரஷ்யாவின் எழுச்சி, ரஷ்யாவின் விரிவாக்கம், சீனாவின் பொருளாதார பலம் என்று சொன்னால் ரஷ்யா இராணுவ பலத்தில் அதிகமாக இருக்கின்றது, சீனா பொருளாதார ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக அதிகமாக இருக்கு. இரண்டையும் ஒன்று சேர இவர்கள் விட்டிருக்கப்படாது. இப்ப உக்ரைன் பிரச்சனை 2 தரப்பையும் ஒற்றுமையாக்கி விட்டது. இப்ப ரஷ்யாவின் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ஆர்டிக் பகுதி இப்போது இந்த சூழல் வெப்பநிலை காரணமாக அந்த பகுதியின் பனிப்பாறைகள் உருகி கொண்டு வருகின்றன. இனி அதற்குள்ளால் ஒரு அக்சஸ் வரப்போகிறது. இது ஈஸி. இப்ப மற்ற சுற்றுப்பாதையோட பாதையுடன் ஒப்பிடும் போது ஒரு 10 நாட்கள் குறைவாக இருக்கும் கடல் பயணம், அது சீனாவுக்கும் வசதியானது. அடுத்தது இப்போதைக்கு ஐஸ் பிரேக்கர் என்று சொல்கின்றது. ரஷ்யாவுடன் 40 ஐஸ் பிரேக்கர்ஸ் இருக்கின்றது கப்பல், அதுல 8 நீர்மூழ் அணுசக்தியில் இயங்கக்கூடியது. அமெரிக்காவுடன் 2 ஐஸ் பிரேக்கர் தான் இருக்கின்றது. கனடாவிடம் 18 இருக்கின்றது, பின்லாண்டிடம் 8 இருக்கின்றது, ஸ்வீடனிடம் 5 இருக்கின்றது. இந்த ஆர்டிக்கை ஆட்சி செய்கின்ற பலத்திலும் வந்து ரஷ்யா தான் முன்னிலையில் இருக்கின்றது. அப்ப ரஷ்யா அந்த பலத்தை வழங்கினால், சீனா அதற்கு துணையாக நின்றால் அதை எதிர்க்க முடியாது. இப்ப இவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இப்ப ஏன் கிரீன்லாந்து வேணும் என்றதுக்கு பென்டகன் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், அதாவது இது வந்து வட அமெரிக்காவிலிருந்து ஆர்டிக் பகுதியில் உள்ள பகுதியை கட்டுப்படுத்துகின்ற பிரதேசம். எங்களுக்கு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் தளம் என்று சொன்னால் இந்த இன்டர்செப்டர், அதாவது அமெரிக்காவை நோக்கி வருகின்ற ஏவுகணைகளை இடைமறைத்து தாக்குவதற்குரிய இன்டர்செப்டர் தளத்துக்கு எங்களுக்கு கிரீன்லாந்து தேவை. அடுத்ததாக கப்பல் போக்குவரத்தை மானிட்டர் பண்ணுவதற்கு. அப்ப அவர்களுக்கு தெரிகிறது இனிமேல் கப்பல் போக்குவரத்துக்குரிய பாதையாக அது மாறப்போகிறது. அதை முதலிலேயே அதை மானிட்டர் பண்ண வேண்டும். அடுத்ததாக அங்கிருக்கின்ற யுரேனியம், இப்போது யுரேனியம் என்ற அணுசக்தி மின் உலைகளுக்கான எரிபொருட்களை ரஷ்யாவிடமிருந்தான் அமெரிக்கா வாங்கி கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அவர்கள் இப்போது இந்த உக்ரைன் பிரச்சனைக்கு பிறகு கூட அவர்கள் நிப்பாட்டவில்லை. அந்த யுரேனியம் இங்கு இருக்கின்றது ஆர்டிக் பகுதியில். அதே போல எரிபொருள் வளங்களும் இருக்கின்றது. இப்ப எல்லாமாக சேர்த்துத்தான் அவர்கள் இப்போது அதை கையகப்படுத்துவதற்காக. நான் கேட்க வந்த கேள்விக்கு பதிலே நீங்களே கூறிவிட்டீர்கள். அதாவது பாதுகாப்பு ஒரு பக்கம், கனிம வளமும் இயற்கை வளமும், அதற்காகத்தான் இந்த நிலைமையா என்று கேட்கும் பொழுது அதுக்கான பதிலை நீங்கள் தந்துவிட்டீர்கள். நன்றி அரசோக்களை. கிரீன்லாந்து தொடர்பாக இப்பொழுதுள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர
உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.